நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களின் கதைகளையே சொல்கின்றோம். யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுக விவகாரத்தில் முருகல் ஆய்வு செய்ய 5 அடங்கிய குழுவை நியமித்தார் ஜனாதிபதி. ஆட்ட நிர்ணய சதியுடன் கிரிக்கெட் வீரர்களுக்கு தொடர்பில்லை என மஹிந்தானந்த அல்கமைக்கே புது விளக்கம். அரசியல் லாபம் தேடவே கிரிக்கெட் வீரர்கள் மீது சேறு பூசப்படுவதாக எதிர்க்கட்சி விசனம். இனம் அந்த சமூக பிரிவினை கொரோனாவை விட கொடியது என்கிறார் சஜித் பிரேமதாச. கிழக்கு மக்கள் கைவிடப்பட மாட்டார்கள் என பிரதமர் நம்பிக்கை. கள்ள ஓட்டு போட்டதாக முன்னாள் எம்பி ஸ்ரீதரன் ஒப்புதல் வாக்குமூலம். தேர்தல் ஆணைக்குழுவின் யாழ் அலுவலகத்தில் முறைப்பாடு. ஐநா ஊழியர்களுக்கு எதிராக ஒரே ஆண்டில் 175 பாலியல் புகார்கள், அதிரவிக்கும் அறிக்கை. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். கொழும்பு துறைமுகத்தின் ஜெயா கொள்கலன் முனையம் மற்றும் கிழக்கு முனையத்தின் அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் ஏற்பட்டிருக்கும் சிக்கலை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச 5 அடங்கிய குழு ஒன்றினை நியமித்துள்ளார். கொள்கலன் முனையம் மற்றும் கிழக்கு முனையத்தின் அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் அண்மை காலமாக சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளன. இது குறித்து ஆய்வு செய்வதற்கு 5 அடங்கிய குழு ஒன்றை ஜனாதிபதி நியமித்துள்ளார். துறைமுகம் மற்றும் கடற்றொழி அமைச்சின் செயலாளர் MMPK மாயதுன்னே குழுவின் தலைவராக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த குழு எதிர்வரும் 45 நாட்களுக்குள் குறித்த நிரல் அமைச்சுக்கள் மற்றும் தரப்பினர் தொடர்பாக அறிக்கையை முன்வைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த குழுவிற்கு ஜயா கொள்கலன் முனையத்திற்குரிய மீள் கட்டுமான செயற்பாடுகள் தொடர்பான பிரச்சினைகளை ஆய்வு செய்யும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. සුජීව සේනසිංහ ඇමතුමා එහෙම චෝදනාවක් එල්ල කරනවා මේ අපේ රට ඉන්දියාවයි චීනයයි බැලන්ස් කරන්න හදනවා කියලා මේ වරායේ සම්බන්ධයෙන්. இதேவேளை துறைமுக பிரச்சினைகள் சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளை சமாளிப்பதற்கு அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சுஜீவ சேனசிங்க குற்றம் சாட்டியிருந்தார். எனினும் இந்த தவறுகளை செய்தது கடந்த நல்லாட்சி அரசாங்கம்தான் என்றும் அவர்களின் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் ஏனைய எதிர்பார்ப்புகளுக்காகவும் எடுத்த தீர்மானமாகத்தான் இதனை பார்ப்பதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். වරාය ප්‍රශ්නයේදී ඇති වෙලා තියෙන ගනුදෙනු සම්බන්ධයෙන් දැන් මේ වෙනකොටම සහ ඒ ව්‍යාපෘති සම්බන්ධයෙන් ජනාධිපතිතුමා කමිටුවක් පත් කරලා තියෙනවා. கொழும்பு ஜிந்துபெட்டிய மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள 11 பாடசாலைகளை தொடர்ந்தும் மூடுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கல்வி அமைச்சிடம் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளது. மேலும் இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 2072 உயர்வடைந்துள்ளது. ஜிந்திப்பிட்டிய பகுதியில் நேற்றைய தினம் கோவிட்-19 நோயாளர் ஒருவர் சமூகத்தில் இருந்து இன காணப்பட்டதனை தொடர்ந்து குறித்த பிரதேச மக்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை ஜிந்திப்பிட்டிய பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்றுடைய ஒருவர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து கந்தக்காடு தனிமைப்படுத்தல் மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட 154 பேரில் 50 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய அவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர்கள் மேலும் 2 வாரங்களுக்கு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 3 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். மடகஸ்காரில் இருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 2 மாலைத்தீவில் இருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒருவருக்கும் தொற்று உறுதியானது. இதேவேளை இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 2070 பதிவாகியுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 22 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் இதுவரை 1885 பேர் பூரண குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மேலும் 2 கடற்படை வீரர்கள் பூரணமாக குணமடைந்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி இதுவரை 879 கடற்படை வீரர்கள் பூரணமாக குணமடைந்துள்ளனர். நாட்டில் 2070 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இவர்களில் 11 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பிய நிலையில் வவுனியா வேலங்குளம் தனிமைப்படுத்தல்
முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த 152 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து இன்று வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். கடந்த மாதம் 19ஆம் தேதி துபாய், பிரித்தானியா போன்ற நாடுகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட 150க்கு மேற்பட்டோர் வவுனியா வேலம்குளம் தனிமைப்படுத்தல் முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். அவர்கள் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்த நிலையில் இன்றைய தினம் அவர்களது சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்ட 10 பேருக்கு கொரோனா தொற்று பீடிக்கப்பட்டிருந்தமை கடந்த மாதம் உறுதி செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சிக்கியிருந்த 117 இந்திய பிரஜைகள் விசேட ஏர் இந்தியா விமானம் மூலமாக நேற்றைய தினம் கொழும்பிலிருந்து சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கோவிட்-19 காரணமாக நாடு திரும்ப முடியாத நிலையில் உலக அளவில் சிக்கியிருக்கும் இந்திய பிரஜைகளை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான இந்திய அரசின் வந்தே பாரத் மிஷன் திட்டத்தினுடைய 3வது கட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த விமான பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் கொழும்பிலிருந்து தூத்துக்குடிக்கு ஜூன் 1ஆம் தேதி இந்திய கடற்படை கப்பல் INS ஜலஸ்வா கப்பல் சேவை 2020 மே 29ஆம் தேதி மற்றும் ஜூன் 15, ஜூன் 22 ஆகிய 3 தேதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட ஏர் இந்திய விமான சேவைகள் ஏனைய பல விசேட விமான சேவைகள் மூலமாக 1600க்கும் அதிகமான இந்திய பிரஜைகள் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். மேலும் நாடு திரும்ப முடியாமல் இலங்கையில் தங்கியிருக்கும் இந்தியர்கள் இதுவரை தம்மை இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயத்தின் இணையத்தில் பதிவு செய்ய தவறியிருப்பின் திரையில் காணும் இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் கோவிட்-19 வைரஸ் பரவல் நிலையின் காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கோள்மண்டல காட்சிகள் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தொடக்கம் சுகாதார பிரிவு மற்றும் அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக மீள ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை கோள்மண்டல நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சின் பணிப்பாளர் அருணுபிரியா பெரேரா தெரிவித்துள்ளார். மேலும் சமூக இடைவெளியை முன்னெடுப்பதற்காக அனைத்து காட்சிகளும் வரையறுக்கப்பட்ட பார்வையாளர்களை மாத்திரம் பங்கு கொள்ளச் செய்து காட்சிகள் நடைபெறும். இலங்கை அணி வீரர்களிடம் மஹிந்தானந்த அழுத்கமகே மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் நவீன் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இதேபோல ஆட்ட நிர்ணய சதியுடன் விளையாட்டு வீரர்கள் தொடர்பு படவில்லை எனவும் அவர்களை பெயர் குறிப்பிட்டு சொல்லவில்லை எனவும் எந்த அடிப்படையில் போலீசார் வீரர்களை விசாரணைக்கு அழைத்தனர் என்றும் மஹிந்தானந்த அழுத்கமகே கேள்வி எழுப்பியுள்ளார். 2011 நடைபெற்ற உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடர்பில் சாட்சி எதுவுமின்றியே மஹிந்தானந்த அழுத்கமகே முறைப்பாடு முன்வைத்துள்ளார். எனவே இதற்கான முழு பொறுப்பையும் அவரே ஏற்க வேண்டும். கிரிக்கெட் வீரர்களிடமும் மன்னிப்பு கோர வேண்டும். மேலும் நுவரெலியா மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி 2 ஆசனங்களை கைப்பற்றும். முயற்சித்தால் 3 ஆசனங்களை வெல்லக்கூடியதாக இருக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் நவீன் திசாநாயக்க தெரிவித்தார். சாட்சி නැතුව මේ චෝදනා ඉදිරිපත් කරන එක ඉතාමත් වැරදි. විශේෂයෙන් මම හිතන්නේ අලුත්ගමගේ හිටපු ඇමතුමා මේ ඉදිරිපත් කරලා තියෙන කිසිම පදනම් විරහිත චෝදනා අද නිෂ්ඵල වෙලා තියෙනවා. එම නිසා මේ එතුමා ඒකට වකින් බාර ගන්න ඕනේ. මේ ක්‍රිකට් ක්‍රීඩකයන් මෙහෙම රස්තිය අඩු කිරීම, ඔවුන් හිරිහැර කිරීම සම්බන්ධයෙන් අපි දැඩි ලෙස අපගේ පිළිකුල්භාවය මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. இதேவேளை நாவலப்பிட்டிய நகரில் இடம்பெற்ற நிகழ்வில் ஊடகவியலாளர் கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே 2018ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஊழல் தடுப்பு பிரிவின் பிரதானியால் அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. உலகில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கும் 10 அணிகளில் இலங்கை அணிக்கு எதிராகவே அதிக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இது தொடர்பில் விசாரணை நடைபெறுகின்றது என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பில் அண்மையில் ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிட்டிருந்தேன். அதனை அடிப்படையாக வைத்து விசேட போலீஸ் விசாரணை பிரிவினரால் என்னிடம் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டது. என்னிடம் இருந்த தகவல்களை எல்லாம் வழங்கினேன். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கிரிக்கெட் வீரர்களின் பெயர்களை நான் குறிப்பிடவில்லை. எனவே இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவராக இருந்த சங்கக்காரவையும் மஹில ஜெயவர்தனவையும் விசேட போலீஸ் விசாரணை பிரிவினர் எந்த அடிப்படையில் விசாரணைக்கு அழைத்தனர் என தெரியவில்லை. ஏனெனில் இதனுடன் கிரிக்கெட் வீரர்கள் தொடர்படவில்லை என நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். ක්‍රීඩා කරන රටවල් 10 අතරින් වැඩිම දූෂණ චෝදනා එල්ලවන රට ලංකාව. මේ පිළිබඳ දැනට පරීක්ෂණ පැවැත්වෙනවා කියලා අමාත්‍යවරයාට සඳහන් කරනවා. මේ පිළිබඳ මවිසින් මේ පිළිබඳ එදා මාධ්‍යට ප්‍රකාශනයක් කරා. ඒ ප්‍රකාශනය පදරන් අරගෙන පොලිස් ඒකකයේ විසින් මගෙන් කට උත්තරයක් ලබා දුන්නා. මම මේ කට උත්තරේ ලබා දීමේදී මට ලැබුණු තොරතුරු සියලු දේ හා අවශ්‍ය තොරතුරු පොලිස් ඒකකයට ලබා දුන්නා. මේ පොලිස් ඒකකයට තොරතුරු ලබා දුන්නාට පස්සේ මම පැහැදිලිව මේ පරීක්ෂණයේදී මගේ ප්‍රකාශය කිරීමේදීත් කිව්වා මේ සම්බන්ධයෙන් ක්‍රීඩකයන් සම්බන්ධ නැහැ. அத்துடன் தகவல்கள் இன்மையால்
விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் என்னிடம் வாக்குமூலம் பதிவு செய்த அதிகாரிகளிடம் வினவினேன். ஆட்ட நிர்ணய சதி சட்டமூலத்தின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுக்க முடியாது என குறிப்பிட்டனர். 2017 தான் சட்டம் நிறைவேறியுள்ளது. சம்பவம் இடம்பெற்றது 2011. எனவே விசாரணைகள் முன்னெடுக்க முடியாது. சங்கக்காரவின் சட்டத்தரணிகளும் இதனை குறிப்பிட்டுள்ளனர். தவறான முறையில் விசாரணை ஆரம்பித்து பின்னர் விசாரணை முடிவடைந்து விட்டது என கூற முடியாது. ஓரிருவரிடமும் வாக்குமூலம் பெற்று விசாரணையை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா? எனவே போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் அறிவிப்பு தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கேட்டுள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். ශ්‍රී කණ්ඩායමේ නායකයටත් මහිල ජයවර්ධනටත් කුමාර සංගක්කාර මහත්මයාටත් කැඳෙව්වේ මොන පදනමක් ඇතුවද? මොකද මම පැහැදිලිව සඳහන් කරා මේකට ක්‍රීඩකයෝ සම්බන්ධ නැහැ කියලා. ඒතකොට ක්‍රීඩකයෝ සම්බන්ධ නැහැ කියද්දි ක්‍රීඩකයෝ කැඳවන්න පොලිස් එකේ තීරණය කරේ මොන පදනම හින්දාද දන්නේ. දැන් අද පොලිස් මාධ්‍ය ප්‍රකාශකයා කරලා තියෙනවා. ආයතනය සහ ක්‍රීඩකයන් සම්බන්ධයෙන් தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு விசாரணை முடிவில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு மிக துரிதமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது. இவ்வாறு நடைபெறாவிட்டால் வீரர்களின் நட்பெயருக்கும் களங்கம் ஏற்படும் செயற்பாடாக இது அமைந்திருக்கும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செஹான் சேமசிங்க தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பாக கிரிக்கெட் ஆட்ட நிர்ணய சதி இடம்பெற்றதாக குறிப்பிடப்படும் கருத்து தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு எதிராகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் விசாரணை நடவடிக்கைகள் சுயாதீனமான முறையிலே இடம்பெறும் எனவும் இலங்கையர்கள் எந்த ஒரு சர்வதேச பதவிக்கும் தெரிவு செய்யப்பட்டால் அரசு என்ற ரீதியில் பூரண ஆதரவு வழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்தார். අපේ රටේ පවතින නීති රාමුවට සියලු දෙනාම යටත් වෙනවා. මේ විමර්ශන කටයුතු අවසාන වෙලා එතුමා සම්බන්ධයෙන් විමර්ශන කටයුතු සිදු වුණාට පස්සේ ඒ නීතිය ක්‍රියාත්මක කරන ආයතන ඒ තීන්දුව ගනී. ඉතින් ඒවට බලපෑම් කරන්න රජය පැත්තෙන් අපි කිසිම ආකාරයක කටයුත්තක් කරන්නේ නැහැ. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தெற்கு மக்களின் வாக்குகளில் வெற்றி பெற்ற போதிலும் வடக்கு கிழக்கு மக்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஹமாதோட்டை குடாவெல்ல பிரதேசத்தில் நடந்த மக்கள் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பௌர்ணமி தினமான இன்று தங்காலை கால்டன் இல்லத்தில் போயாத்தினை விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. சமய நிகழ்வுகளை விகாராதிபதி பேராசிரியர் மேதகொட அபேதிச தேரர் நடத்தி வைத்தார். இதேவேளை தங்கலை நகரில் அமைக்கப்பட்ட ஆரோக்கியா தனியார் வைத்தியசாலையை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று முற்பகல் திறந்து வைத்தார். இதன்போது அங்கவீனமுற்றவர்களுக்கு சக்கர நாட்காலி ஊன்றுகோல் ஆகியவற்றையும் வழங்கி வைத்தார். அத்துடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஹம்மாந்தோட்டை குடாவெல்ல பிரதேசத்தில் மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டார். இந்த சந்திப்பில் உரையாற்றிய பிரதமர் தெற்கு மக்களின் அதிகளவான வாக்குகளினால் இந்த அரசாங்கம் வெற்றி பெற்ற போதிலும் வடக்கு கிழக்கு மக்கள் கைவிடப்பட மாட்டார்கள் என்றும் அந்த மக்களை வெற்றி கொள்வதற்கான வேலை திட்டம் ஒன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். கொரோனாவை விட பயப்பட வேண்டிய ஒன்றுதான் இனங்களுக்கு இடையிலான, மதங்களுக்கு இடையிலான, சமூகங்களுக்கு இடையிலான பிரிவினை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். ஜாதி பேதே ஜாதிவாத බොහොම ඉහළින් ක්‍රියාත්මක වෙනවා. இன்று மிக வேகமாக பரவி வரும் விடயம்தான் இனவாத மதவாத செயற்பாடுகள். ஆட்சியை ஆள்வதற்காக ஆட்சியாளர்கள் நிர்வாகிகள் இந்த இனவாதத்தை விதைத்து வருகின்றனர். இனவாதம் என்பது விசக்கருத்தாகும். இன்று நாம் பார்க்கிறோம், இஸ்லாமியவர்கள் சிங்களவர்களை பார்க்கின்ற போது ஒரு வகை சந்தேக நிலை ஏற்படுகிறது. இந்த நிலைமைக்கு காரணம் ஆட்சியாளர்கள். இவர்களுக்கு தேவை தொடர்ச்சியாக ஆட்சியில் அமர்வதற்காக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது. நாம் அனைவரும் கொரோனாவிற்கு பயந்தோம். அதை விட பயப்பட வேண்டிய ஒன்றுதான் இனங்களுக்கிடையிலான, மதங்களுக்கிடையிலான பிரிவினை. எதிர்காலத்தில் அமையவிருக்கும் எமது ஆட்சியில் இன ஒற்றுமை, சகோதரத்துவம், விட்டுக் கொடுப்பு என்பனவற்றுக்கான அடித்தளம் ஏற்படுத்தப்படும். இந்த பிரதேசத்தில் பெண் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு சுயதொழில் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு தேவையான வசதிகள் அற்றவர்களாக இருக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவது எமது இலக்காக இருக்கும். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள 6 பிரதேச செயலகங்களும் 136 கிராம அதிகார பிரிவும் 660 கிராமங்களும் காணப்படுகின்றன. இவற்றை மையப்படுத்தி நகர மாற்று திட்டம் ஒன்றை முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் இதன் மூலமாக பிரதேசத்தின் அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும். முல்லைத்தீவு பிரதேசத்தில் முன்மாதிரியான தொழில்நுட்ப பூங்காக்களை நிர்மாணித்து பிரதேசத்தின் வேலைவாய்ப்பு பிரச்சினைக்கு தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை அங்கு மேலும் கருத்து தெரிவித்த வன்னி மாவட்ட வேட்பாளர் ரிஷாட் பதுவுதீன்,
இந்த நாட்டிலே வாழுகின்ற சிறுபான்மை பெரும்பான்மை வேற்றுமை இல்லாமல் வாழ விரும்புகின்ற ஒற்றுமையாக வாழ விரும்புகின்ற ஜனநாயகத்தை மதிக்கின்ற மக்கள் வெற்றி பெற்று வருவார்கள். இந்த அழகான தேசம் வெற்றி பெற்றுவிடும். இந்த அழகான தேசத்துடைய பொருளாதாரம் எதிர்காலத்திலே சிறந்தோங்கும். இந்த அழகான தேசத்தினே சுற்றுலாத்துறை சிறந்தோங்கும். அதே போல ஏழைகளுடைய வாழ்வாதாரம், ஏழைகளுடைய வீடில்லா பிரச்சினை, ஏழைகளுடைய கடன் தொல்லைகள், ஏழைகளுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் விமோசனம் தரக்கூடிய ஒரு தலைவர் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். அவர் Sponsored by Tokyo Super. எந்த வேலைக்கும் சூப்பர். செய்திகள் தொடர்கின்றன. ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்கவுள்ள அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் சிலவற்றினை அடுத்து பார்க்கலாம். பொருளாதார மையம், வவுனியானுடைய பொருளாதார மையம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு அவர்களுடைய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு அது அமைக்கப்பட இல்லை. அது அந்த மக்களுடைய நலன்களுக்கு அல்ல அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு புறம்பாத்தான் கோடிக்கணக்கில் அதில் காசு செலவழிக்கப்பட்டிருக்குது ஒரு அரசியல் உள்நோக்கங்களோடு. திருப்பி என்ன சொல்றேன்டா, இபிடிபி என்ற கட்சியிட்ட தான் வீண சின்னத்துக்கு தான் மாற்று கருத்து, மாற்று கொள்கையும் அதற்கான வழிமுறையும் அதை வெற்றி கொள்றதுக்கான பொறிமுறையும் இருக்கு. පසුගිය ඇති වෙච්ච අවුරුදු 5ක 2015 2020 කාලය තුලදී ගත්තොත් කිලිනොච්චි දිස්ත්‍රික්කය තුල එකදු අලුත් කර්මාන්ත ශාලාවක් රැකියා ලබා දෙන සේවකයන් 100ක් 150ක් වත් රැකියා ලබා දී හැකි එකදු කර්මාන්ත ශාලාවක් මේ දිස්ත්‍රික්කය තුල ආරම්භ වෙලා නැහැ. පසුගිය අවුරුදු 5 අපි ගත්තොත් சிங்களவர்களும் வாழ வேண்டும், தமிழர்களும் வாழ வேண்டும், முஸ்லிம்களும் வாழ வேண்டும். ஆனால் முஸ்லிம்களுடைய உரிமையில் தமிழர்களும் கை வைக்கக்கூடாது, சிங்களவர்களும் கை வைக்கக்கூடாது, சிங்களவர்களுடைய உரிமையில் தமிழர்களும் கை வைக்கக்கூடாது, முஸ்லிம்களும் கை வைக்கக்கூடாது. நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் அமைதி நிலவும், இந்த நாட்டிலும் அமைதி நிலவும். இது பிரதான இரு அமைப்புகளான கவுன்சில் மற்றும் மத்திய குழு தலைவர் அவர்களுக்கு இன்றைய தலைவருக்கு விலை போயுள்ளதா என்ற அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மலையக மக்கள் முன்னணியினது உயர்பீட உறுப்பினர்கள் யாருக்கு விலை போகக்கூடியவர்களும் அல்ல, யாராலும் விலைக்கு வாங்கக்கூடியவர்களும் அல்ல. அவர்கள் கொள்கையின் அடிப்படையிலும் மலைய மக்களினது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதன் அடிப்படையிலும் கொள்கை ரீதியாக தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக இதுவரை 98 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறியதாக 2 வேட்பாளர்கள் மற்றும் 96 ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டனர். 24 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என்று ஜாலிய சேனாரத்ன வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார். இதில் தேர்தல் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாக 18 புகார்கள் வந்ததாகவும் தேர்தல் சட்டங்களை மீறியதாக 56 புகார்கள் வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். 1981ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் சட்டம் எண் 1 கீழ் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் வேட்பாளர்களின் எந்த ஒரு தேர்தல் பதவி உயர்வையும் நீக்க இலங்கை போலீசிற்கு சட்டப்பூர்வமாக அதிகாரம் உள்ளது என்று தேசிய தேர்தல் ஆணையகத்தின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் சட்டத்திற்கு முரணான முறையில் காத்தான்குடி மற்றும் ஆரையம்பதி பிரதேசங்களில் சுவரொட்டிகளை ஒட்டிய 2 அரசியல் கட்சிகளின் 11 ஆதரவாளர்களையும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதேசங்களில் சட்டவிரோதமான முறையில் சுவரொட்டிகளை ஒட்டிய 11 பேரையும் காத்தான்குடி போலீசார் கைது செய்ததுடன் அவர்களால் பயன்படுத்தப்பட்ட வேன் மற்றும் முச்சக்கர வண்டியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை 5 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் போதைப் பொருள் தொடர்பில் மேல் மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 389 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
மேல்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொம்பனி தெரு, கிராண்ட் பாஸ், கலனி, முல்லேரியா மற்றும் ராகம் ஆகிய பிரதேசங்களில் வைத்தே குறித்த 389 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து ஹெரோயின், கஞ்சா, சட்டவிரோத மதுபானம், கோடா மற்றும் ஐஸ் போன்ற போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மேல்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. கொரோனா தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றாத மற்றும் முகக்கவசங்களை அணியாதவர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு மேல் மாகாணத்திற்குள் மாத்திரம் 2000 போலீசார் விசேட கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போலீஸ் சீருடைக்கு மேலதிகமாக சிவில் உடையிலும் புலனாய்வு அதிகாரிகளும் இந்த விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். இதேபோல முகக்கவசங்களை அணிந்த நிலையில் குற்றச்செயல்கள் அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பிலும் போலீசார் மேற்படி விசேட போலீஸ் குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறித்த செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் மேற்படி குழு மேற்கொண்டுள்ளது. முகக்கவசங்கள் அணியாத சட்டத்தை மதிக்காத சுமார் 2731 நபர்கள் தமது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் கண்காணிப்பின் கீழ் சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அத்துடன் முகக்கவசங்கள் இல்லாத நபர்களுக்கு போலீசாரின் உதவியுடன் சுமார் 1,00,000 முகக்கவசங்கள் இலவசமாக விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் உள்ள சிறிய பாடசாலைகளுக்கு தேவையான முகக்கவசங்கள் சமூக போலீஸ் பிரிவின் உதவியுடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு தலைநகரில் சனநெரிசல் மிக்க பகுதிகளில் அடிப்படை வசதிகளின்றி வாழும் மக்களின் நிலைமை நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. முக்கியமாக வெள்ளவத்தை பகுதியில் உள்ள சில இடங்களில் இந்த அடிப்படை பிரச்சினைகள் குறித்து மக்கள் தமது குறைகளை பதிவு செய்துள்ளனர். பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்கள் வாக்களித்த பிரதிநிதிகள் பிரச்சினைகளை தீர்த்து வைத்தனரா என்பதை கேட்டறிய எமது குழுவினர் வெள்ளவத்தை பிரதேசத்திற்கும் சென்றிருந்தனர். நாளுக்கு நாள் மக்களினுடைய குறைகளையும் குரல்களையும் பல்வேறு பிரதேசங்களில் பதிவு செய்து வருகின்றோம். இன்றைய தினம் கொழும்பு மாவட்டத்தின் வெள்ளவத்தை பிரதேசத்தின் மக்களினுடைய குறைகளையும் குரல்களையும் பதிவு செய்வதற்காக வருகை தந்திருந்தோம். அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. ආර්ථිකය නම් පොඩක් පාරට බෑලා තින්නේ ඉතින්. ඉස්සත් පොඩක් අඩුයි ඉතින් පොඩක් එම්මෙන් තමයි යන්නේ ඉතින්. යට ගාගෙන යන්නේ පොඩ්ඩක්. කවුරු ආවත් ඉතින් එකම දේනේ කරන්නේ. තීන පැත්තටම තමයි ඉතින් යන්නේ ඉතින්. නැති පැත්තට යන්නේ නැහැ ඉතින්. කවදාවත් එකම තැන තමයි නැති අය. அண்ணாண்டுக்கு வாழ்க்கை சிவிக்கு ரொம்ப கரைச்சலாக இருக்குது தெரியுமா. இந்த கொரோனாவுக்கு முதல்ல இருக்க நேரம் வந்து வருமானம் ஓரளவு இருந்துச்சு. அங்கே வாங்க அத்தனை சேவைகள் செஞ்சோம். இப்போ வந்து கொரோனாவுக்கு பிற்பாடு இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு கொஞ்சம் கூலம் சட்டம் எடுத்து வெளியில் விட்டப்போ பொருளாதாரம் சாமானில் விலை கூட. ஆனால் அந்த விலை கூடினாலும் அந்த விலைக்கு உள்ள வருமானம் இப்போ இல்லை. அவங்க இந்த டவுன் தான் இந்த டவுனை மட்டும் தான் அவங்க இது டெவலப் பண்ணவங்களே தோட்டத்துக்குள்ளே யாரும் வந்து இது வரைக்கும் ஒருமே செஞ்சே கிடையாது. அண்ணாட கூலி வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அண்ணனுக்கு அவங்க வந்து கூலி வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்று சூழ்நிலையில் ஒரு தலைவர் கொண்டாந்து உருவாக்கி வச்சாங்கன்னா அவர் தலைவர் வரணும். சொல்லப்போனால் அதிகப்படி விலைவாசிகள் சரியான மாதிரி உயர்ந்த நிலமையில் இருக்குது. எங்களால் அன்னன்னைக்கு தொழில் செஞ்சு அன்னன்னைக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதை கொண்டுட்டு போய் பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்குது பார்க்க போனால். ஏன்னு சொன்னால் நாங்கள் அன்னன்ன வருமானத்தை தேடி தான் அன்னன்னைக்கு நாங்கள் பொழைக்கிறோம். ஆனால் இருந்ததை விட கொரோனாவுக்கு பிற்பாடு தான் எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னா கொரோனாவுக்கு பிற்பாடு தான் ரொம்பவே கஷ்டமாக தெரியுது. ඉතින් අපිට ගොඩා ප්‍රශ්න තියෙනවා. ගෙවල් වල ප්‍රශ්න තියෙනවා. ගෙවල් කුලිය ගෙවන්න තියෙනවා. පිනෑස් ගෙවන්න ඕන. ඒ සහන දුන්නා කොට ඒකට පොලියක් හදනවා. ඉතින් සෑහෙන ප්‍රශ්න ගොඩක තමයි අපි ජීවත් වෙන්නේ. කොහොමද එදා වේලවත් හොයාගන්න බෑ. හරි අමාරුයි යන්නේ. ඒ කියන්නේ ඉස්සර රුපියල් 2500ක් 3000ක් හොයනවා නම් දැන් මං උදේ ඉඳලා රුපියල් 630යි හොයලා තියෙන්නේ. ඇත්ත කතාව. 630න් කොහොමද ජීවත් වෙන්නේ? මොනවද කරන්නේ? ඒකෙන් පෙට්‍රල් ගහන්න ඕන, කන්න ඕන, ගෙවල් වල මිනිස්සුන්ට අත්තු කරන්න ඕන. හරි අමාරුයි. இதுல வந்து இப்படி வின்சென்ட் லேன்ல சரியான இந்த தண்ணி நிறையிற பிரச்சனை, பொது டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் நிறைய பேர் பாவிக்கிறாங்க. நீ அதுங்களெல்லாம் எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும். மற்றது நாங்கள் எங்களோட இண்டிவிஜுவலாக வீட்டுக்குள்ளே டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் இல்லை நிறைய பேருக்கு. அது மற்றது மழை பெஞ்சா பிள்ளைங்க ஸ்கூல் போகலாது, தண்ணி நிறையுது இந்த ஏரியாலலாம். කොකිල පාරේ තමයි අපි ඉන්නේ. දැන් අපිට තියෙන්නේ ප්‍රශ්නේ ගෙවල් වලට බාත්රූම් නැහැ. මේකේ විතරයි පොඩියට තියෙන්නේ. හදාගන්න විදියක් නැහැ. මේ දැන් පිටින් නම් මිනිස්සු බලන්නේ ඇවිල්ලා ලොකුවට ගෙවල් තියෙනවා. ඒක පිටින් පේන්නේ ලොකුවට
තමයි. ඉතින් ඇතුළට ආවෙන් පස්සේ තමයි ඒකේ තේන්නේ මේ කොහොමද ගෙවල් වල ඇවිල්ලා ප්‍රශ්න ගොඩක් තියෙනවා. අපිට දැන් මේ කොරෝනා ASCII අපිට කිසිම උදව්වක් හම්බුන්නේ නැහැ. இன்றைய தினம் வெள்ளவத்தை பகுதியில் மக்களினுடைய குறைகளையும் குரல்களையும் பதிவு செய்திருந்தோம். இன்னும் ஒரு பிரதேசத்தின் மக்களினுடைய கருத்துக்களுடன் சந்திக்கும் வரை யூடிவி செய்திகளுக்காக காண்டிபனுடன் ஜெயம் ஜுசை. தான் 75 கள்ள வாக்குகளை பதிவு செய்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்த கருத்து தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு எதிராக யாழ் மாவட்ட செயலகத்தில் உள்ள தேர்தல் தொடர்பான முறைப்பாட்டு பிரிவில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதில் பல சிக்கல்கள் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரி பேராசிரியர் ரத்னஜீவன் ஹூல் தெரிவித்துள்ளார். தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்வரும் பொதுத் தேர்தலின் வேட்பாளருமான ஸ்ரீதரன் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு செவ்வியொன்றை வழங்கியிருந்தார். இதில் தான் 75 கள்ள வாக்குகளை போட்டதாக தெரிவித்திருந்தார். கூட்டமைப்பு உருவாக்கி 22 வந்தது வேற தம்பி, அது வரலாறு வேற. நான் 75 ஓட் போட்டேன், நான் 75 ஓட் போட்டேன் ஒரே நாள். இல்ல அப்படி வரையலாது, அப்படி வரையலாது, அது காலம் வேற. முன்னாள் எம்பியின் இந்த கருத்துக்கு எதிராக யாழ் மாவட்ட செயலகத்தில் உள்ள தேர்தல் தொடர்பான முறைப்பாட்டு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தான் 75 கள்ள வாக்குகளை போட்டதாக ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை கொடுத்துள்ளார். இது குறித்து எமது செய்தியாளர் ஸ்ரீதரன் எம்பியிடம் கேட்டார். வணக்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களே, 75 கள்ள ஓட்டுகள் பதிவு செய்துள்ளதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளீர்கள். இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இதேவேளை கள்ள வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட செய்தி தற்போதுள்ள தேர்தல் முறையில் சந்தேகங்கள் ஏற்படுத்தும் என்பதால் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரி பேராசிரியர் ரத்னஜீவன் ஹூலிடம் எமது செய்தி பிரிவு இது குறித்து கேட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் 75 கள்ள ஓட்டுகள் போட்டுள்ளதாக தனியார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவின் கருத்து என்ன? நான் கேள்விப்பட்டேன் அதை பற்றி. அது மிக பழைய கதை. அதுக்கு நாங்க விசாரணை வைக்கலாமோ சாட்சிகள் எடுக்கலாமோ எனக்கு அது சரியா தெரியல. அதில் ஒரு முறைப்பாடு இருந்தால் நாங்கள் உரிய முறையில விசாரிக்கலாமோ தீர்மானிச்சு போட்டு தேவையென்றா விசாரிப்போம். அப்படி எனக்கு பார்த்தா பழங்கத மாதிரி கிடக்கு. அவ்வளவு ஸ்டாட்யூட்டரி லிமிடேஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு குற்றம் செய்தால் அது இத்தனை வருஷத்துக்குள்ள இந்த மாதத்துக்குள்ள விசாரிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்று. இது 2004ஆம் ஆண்டு நடந்த தேர்தலை 16 வருஷத்துக்கு பிறகு அப்படியே குற்றச்சாட்டு செல்லுபடியாமோ எனக்கு தெரியல. மக்கள் மத்தியில் ஒரு தேர்தல் ஆணைக்குழு என்ற ரீதியில் தேர்தலில் ஒரு நம்பிக்கை ஒன்று காணப்படுது. இப்படியான ஒரு செயற்பாடுகள் நடக்கிறதா தெரிவிக்கிறதால அது சம்பந்தமான அவர்களுடைய நம்பிக்கை, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையலாம் அல்லவா? எனக்கு அதை பற்றி பேசுறது கஷ்டம். இந்த 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலே சியூரிஃபை பண்ணி இருக்க கூடாது. இந்த தமிழ் மக்களை விரட்டி காசு கொடுத்து தமிழ் மக்களை விரட்டி நிப்பாட்டினது. அதே அந்த காலத்துல இருந்த கமிஷனை சரியான தேர்தல் என்று கையெழுத்து போட்டவர். அது எங்களுடைய சரித்திரம் நல்லதில்லை. முழு தேர்தல் சிஸ்டத்திலேயே நம்பிக்கை இழக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் சீர்படுத்த வேண்டும். பொதுவாக அதை சீர்படுத்தின பிறகுதான் இப்படி பழைய கதைகள் இதுகளை பற்றி நாங்கள் யோசிப்போம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக ஏதாவது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா? சொல்லுங்க. அதான் இப்ப நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு சிக்கலான கேள்வி. என்னன்னா நாங்கள் வழக்கமா அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தது தெரியாது. இது 2005ஆம் ஆண்டுல ஊழியர்களுக்கு காசு கொடுத்து தமிழ் மக்களை தேர்தலுக்கு போகாமல் நிப்பாட்டினதை பற்றியும் இந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. பெரிய குற்றங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கும் போது அதுக்கு முதல் நடந்த காரியங்களை மட்டும் தேடி பிடிக்கிறது பொருத்தமானது அது என்னுடைய கேள்வி. செய்திகளில் தொடர்பான சர்வதேச செய்திகள். இஸ்ரேலில் ஐநாவின் அலுவலக பணிகளுக்காக இயங்கி வரும் காரில் பெண் ஒருவருடன் ஐநா ஊழியர் ஒருவர் உடலுறவு கொண்ட விவகாரம் தொடர்பாக அப்போது அந்த காரில் இருந்த 2 ஊழியர்களை ஊதியமில்லாத கட்டாய விடுப்பில் ஐநா அனுப்பியுள்ளது. இதனிடையே 2019ஆம் ஆண்டு மட்டும் ஐநா ஊழியர்களுக்கு எதிராக 175 பாலியல் புகார்கள் இருப்பதாக அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது.
இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் பதிவு செய்யப்பட்ட இந்த நிகழ்வின் காணொளி கடந்த மாதம் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது. UN என எழுதப்பட்ட அந்த வாகனத்தில் இருந்த ஊழியர்கள் இருவரும் UNDSO எனப்படும் ஐக்கிய நாடுகள் படைகள் கண்காணிப்பு அமைப்பின் ஊழியர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இந்நிகழ்வு தொடர்பான விசாரணை முடியும் வரை அந்த ஊழியர்கள் பணிக்கு வர மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2019ஆம் ஆண்டு மட்டும் ஐக்கிய நாடுகள் ஊழியர்களுக்கு எதிராக 175 பாலியல் புகார்கள் இருப்பதாக அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. இந்தியாவில் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,50,000 கடந்துள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 18,669 உயர்வடைந்துள்ளது. இந்தியாவில் கடந்த சில தினங்களாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது. இந்த தொற்றினால் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் 60% உயர்வடைந்துள்ளது. இன்று காலை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்தியாவில் இதுவரை 6,50,431 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 18,669 பேர் மரணமடைந்துள்ளனர். இதுவரை 3,94,411 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடையும் விகிதம் 60.80% உயர்வடைந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1,92,990 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1,02,721 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தாஜ்மஹால் இம்மாதம் 6ஆம் தேதி முதல் சுகாதார பாதுகாப்புடன் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இந்தியாவில் கோவிட்-19 நிலைமையை கட்டுப்படுத்த அந்த நாடு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் பல வரலாற்று இடங்கள் மூடப்பட்டன. இப்போது மீண்டும் அந்த இடங்களை திறக்க முடியும் என மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சார அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் அறிவித்துள்ளார். மும்பையில் நேற்று முதல் நல்பஜார் பகுதியில் பலத்த மழை பெய்து வருகின்றது. இதனால் அந்த பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் போக்குவரத்து மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாளை மகாராஷ்டிராவின் சில பகுதிகளுக்கு கடுமையான மழை பெய்யும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் நேற்று ஒரே நாளில் 2 லட்சம் பேருக்கு புதிதாக கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே வெளிநாடுகளில் இருந்து இங்கிலாந்து வருவோருக்கு 2 வார கட்டாய தனிமைப்படுத்தல் விதிமுறை எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் கிடையாது என்று அந்நாட்டின் போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,12 லட்சத்தை நெருங்குகிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 2,08,270 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்களில் இதுவரை 5,29,000க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். குறிப்பாக அமெரிக்காவில் பலி எண்ணிக்கை 1,32,000 கடந்துள்ளது. இங்கிலாந்தில் 50க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளிலிருந்து இங்கிலாந்து வருவோருக்கு 2 வார கட்டாய தனிமைப்படுத்தல் விதிமுறை கடந்த மாதம் 8ஆம் தேதி முதல் அமுலில் இருந்து வந்தது. இதனிடையே எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் இந்த கட்டாய தனிமைப்படுத்தல் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை அந்நாட்டின் போக்குவரத்து அமைச்சர் கிராண்ட் ஷாப்ஸ் நேற்று வெளியிட்டார். முன்னணி சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த நாடுகளின் பட்டியலில் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. இங்கிலாந்தில் கொரோனா பாதித்தோரின் எண்ணிக்கை 2 லட்சமாகவும் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை 44,000ஆகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் UTVயின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.